லட்சுமணன் மெல்ல சொன்னார், அண்ணா, இது உங்கள் தர்மத்திற்காக. அவர் வில்லில் ஒரு அம்பை வைத்தார். அது சாதாரண அம்பு இல்லை, அது வாக்குறுதி. அது அண்ணன் மீது உள்ள பற்று. இந்திரஜித் அதை பார்த்தான். அவன் போரில் தோல்வியை பயப்படாதவன், ஏனெனில் அவன் பல போர்களை ஏற்கனவே வென்றவன். அவன் சிரித்தான். லட்சுமணா, இன்று நாம் யாருக்காக போராடுகிறோம் தெரியுமா? அவன் குரல் காட்டில் ஒலித்தது. நான் என் தந்தையின் பெருமைக்காக, நீ உன் அண்ணனின் தருமத்திற்காக. 2 அம்புகள் அந்த நொடிவானம் கிழிந்தது போல. 2 அம்புகள் வானத்தில் பாய்ந்தன. ஒன்று இந்திரஜீதின் அம்பு, மற்றொன்று லட்சுமணனின் அம்பு. அவை வானத்தில் மோதின. ஒளி, இடி போல, மின்னல் போல ஒளி. காடு ஒரு நொடி கண்களை மூடியது போல. இந்திரஜீதின் அம்பு உடைந்தது. ஆனால் லட்சுமணனின் அம்பு நிற்கவில்லை. அது காற்றை கிழித்தது. அது விதியை நோக்கி சென்றது. அம்பு இந்திரஜீத்தை தாக்கிய நொடி நேரம் மெதுவானது. அவன் லட்சுமணனை பார்த்தான். அவன் கண்களில் பயமில்லை. அவன் ஒரு போர் வீரன். அவன் சின்ன சிரிப்பு செய்தான். நீ உண்மையில் ஒரு வீரன். அந்த வார்த்தை அவன் தோல்வி அல்ல, அது அவன் ஏற்றுக்கொண்ட உண்மை. இந்திரஜீத் மண்ணில் விழுந்தான். அந்த தருணத்தில் நிகும்பிலா காடு முழுவதும் மௌனமானது. காற்று நின்றது. மரங்கள் அசையவில்லை. போர் ஒரு நொடி முடிந்தது போல. லட்சுமணன் அவனை பார்த்தார். அவர் சந்தோஷப்படவில்லை. அவர் வெற்றி கொண்டாடவில்லை. ஏனெனில் அவர் புரிந்தார், இது ஒரு எதிரியை வீழ்த்தியது அல்ல, இது ராவணனின் இதயத்தை முதல் முறையாக உடைந்த தருணம். கதையின் அடுத்த அத்தியாயத்தை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.